இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலத்தின் 16வது ஞாயிறு திருப்பலியை கொண்டாட நாம் இன்று திருவையால் அழைக்கப்படுகிறோம். இன்றைய இறைவார்த்தை முதல் வாசகமாக எரேமியா தீர்க்கதரிசி 23:1-6. இரண்டாவது வாசகம் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2 அதிகாரம் 13-18 வரை. நற்செய்தி மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 30-34. ஞாயிறு வழிபாட்டிலே ஒவ்வொரு வாரமும் பல சுவாரஸ்யங்கள், ஒவ்வொரு பங்கிலும் விதவிதமாக நடப்பது நாம் அறிந்த உண்மையே. ஒரு பங்கில் பங்கு தந்தை ஞாயிறு திருப்பலியில் மறைவுரை ஆற்றிக் கொண்டிருக்கிற போது நிறைய பேர் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். உடனே அவர் ஐயோ தீ தீ என்று உரக்க கத்தினார். மக்கள் கோவில் விட்டு ஓட ஆரம்பித்தனர். ஆனால் எங்குமே தீயை காணாதவர்கள் மீண்டும் வந்து, சாமி தீ எங்கே சாமி என்று கேட்க, அவர் நரகத்தில் என்று அமைதியாக சொல்லி மறைவுரையை தூண்டினார். கோபமும் ஆத்திரமும் அடைந்த அவரை மனதார திட்டினார். அப்போது பங்கு தந்தை அவர்களிடம், பிரியமானவர்களே, நான் பிரசங்கத்தில் உண்மையை சொல்லும்போது தூங்கினீர்கள், பொய்யை சொன்னேன், விழித்துக் கொள்கிறீர்கள் என்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய உலகில் பொய்க்கு இருக்கக்கூடிய வரவேற்பு உண்மைக்கு கிடையாது. உங்களுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் பொய்க்கு இருக்கக்கூடிய மவுசு உண்மைக்கு இல்லை. இன்றைய விளம்பர உலகம் பொய்யை மெய்யாக்குகிறது, பொய் மெய்யாக வாழ்கிறது, மெய் பொய்யாகி விடுகிறது. ஒருவர் பேசுவதெல்லாம் பச்சை பொய், ஆனால் அவர் கவர்ச்சியாக பேசுகிறார். எனவே அவரது பொய்யும் மக்கள் மெய் என நம்புகிறார்கள். மாறாக இன்னொருவர் உண்மையே பேசுகிறார். அவருடைய பேச்சில் கவர்ச்சி இல்லை, ஆடம்பரம் இல்லை. அவருடைய உண்மையும் உயிருமான இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார். ஆனால் அது உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. வழியும் வாழ்வும் உண்மையும் உயிருமான இயேசு கிறிஸ்து, உண்மையை எடுத்துரைக்கவே உலகிற்கு வந்த இயேசு கிறிஸ்து, யோவான் நற்செய்தி 14:6, 18:37 நாம் படிக்கிறோம். உண்மையினால் தன் சீடர்களை இறைவனுக்கு அர்ப்பணமாக்கிய இயேசு கிறிஸ்துவை இந்த நற்செய்தியில் மக்கள் ஆயிரெல்லாம் ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று நாம் படிக்கிறோம். இன்றைய உலகம் பொய்யாலும் பொய்யின் பிறப்பிடமான சாத்தான் பிடியிலும் யோவான் நற்செய்தி 8:44 சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே இன்றைய உலக மக்களுக்கு தேவை என்ன? உண்மை, முழுமையான உண்மை. திருமெய்ப்பர்கள் உங்களுக்கு உண்மையை எடுத்துரைக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் ஆடுகளை மேய்க்காமல் அவற்றை சிதறடிக்கும் போலி மெய்ப்பர்களை கடவுள் சபிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஆடுகை மேல் உண்மையான அக்கறை கொண்டுள்ள நல்ல மெய்ப்பர்களை மக்களுக்கு கொடுக்க போவதாகவும் வாக்களிக்கிறார் எரேமியா 23:1-4. ஆனால் இன்று யதார்த்தம் என்ன? நல்ல மெய்ப்பர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். நல்ல மெய்ப்பர்கள் இல்லாது பொல்லாது சொல்லி அவர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடிய, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் என்று ஆளுக்கு ஏற்றவாறு நடிப்பவர்கள் என்று நல்ல பணியாளர்களாக பார்க்கப்படுவதுதான் வேதனை. நல்ல ஆயர் தனது ஆடுகளை பசும்புல்வெளிக்கும் அமைதியான நீர்நிலைக்கும் அழைத்துச் செல்வார், புத்துயிர் அளிப்பார், நீதிபதி நடத்துவார், சுவையான விருந்தளிப்பார் என்று திருப்பான் 23:1-5 11 பாடலாக நான் இன்று பாடுகிறோமே. நல்ல ஆயர் கிறிஸ்துவை பின்பற்றி திருமேய்ப்பவர்கள் மக்களுக்கு சுவையான விருந்தை, நலமிக்க போதனையை வழங்க வேண்டும். இறைவார்த்தையில்
வேரூன்றுகிறாத எவ்வித போதனையும் போலியானது, பொய்யானது, வஞ்சகமானது. அத்தகைய மறைவுரை மக்களை தவறான வழியில் இட்டுச் செல்லும் குருவிக்கதை, காக்கா கதை, பேய்க்கதை, அந்த கதை, இந்த கதை என்று சொல்லக்கூடிய கதைகள் அனைத்தும் இறைவார்த்தைக்கு அப்பாற்பட்டவை. மனமாற்றத்திற்கும் புது வாழ்வுக்கும் வழிவகுக்காது. வாழ்வு தரும் வார்த்தையை தேடி வருகின்ற மக்களுக்கு வெறும் தவிட்டை கொடுத்து ஏமாற்றுவது அநீதியாகும். அதுதான் இன்று பல ஆலயங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாம் வத்திக்கான் சங்கம் மிக தெளிவாக கூறுகிறது, இறை மக்களுக்கு இறைவார்த்தையை பந்தியில் நிறைவான உணவு வழங்கப்பட வேண்டும். விவிலியத்தின் கருவூலம் தாராளமாக திறந்து விடப்பட வேண்டும். மறையுரை திருவழிபாட்டின் ஒரு பகுதி. இதில் நம்பிக்கையின் மறைபொருளும் வாழ்க்கை நெறிமுறைகளும் விளக்கப்பட வேண்டும் என்று திருவழிபாட்டு நூல் 51, 52 கூறியும் அங்கே இறைவார்த்தை வழிபாடாக நடக்கிறதா என்றால் இன்று இல்லை என்கிற பதிலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, மறையுரைகளை பற்றி பல கதைகளை நாம் கேட்கிறோம். நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு பெண் பங்கு தந்தை எழுப்பி, சுவாமி சுவாமி உடனடியாக எங்கள் வீட்டுக்கு வாங்க என்று அழைக்கிறார். ஏன் என்று கேட்டபோது, என் மகள் நீங்கள் இல்லாமல் தூங்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறாள் என்றார். பங்கு தந்தை அதிர்ச்சியுற்றவரை, ஏன் அவ்வாறு சொல்கிறாள் என்று கேட்டதற்கு அப்பெண், சாமி நாங்கள் அவளுக்கு எத்தனையோ தூக்க மாத்திரைகள் கொடுத்தும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. நீங்கள் வந்து 5 நிமிடம் பிரசங்க வைத்தால் உடனடியாக தூக்கம் வந்துவிடும் என்று கூறுகிறார். எவ்வளவு வேதனையான ஒரு நிகழ்வு இது! பல இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் நாம் இறைவார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். 2 பக்கமும், தந்தையர்களும் சரி, பொதுநிலையிலும் சரி. பங்கு தந்தையுடைய மறையுரை மக்களை தூங்க வைக்கும் தூக்க மாத்திரையாக அமையாமல் சமுதாய தீமைகளுக்கு வேட்டு வைக்கும் வெடிமருந்தாகவும் பாவ நோய்க்கு குணமளிக்கும் அருமருந்தாக அமைய வேண்டும் என்று திருவை இறைவன் விரும்புகிறார். ஆனால் அப்படி அமைந்தால் தீமை செய்பவர்கள், பாவிகள், அதிகாரம் உள்ளவர்கள் அந்த குருவுக்கு எதிராக எல்லா தீமைகளையும் செய்து அவரை எவ்வளவு கொடுமைப்படுத்த வேண்டுமோ, வேதனைப்படுத்த வேண்டுமோ, அழிக்க வேண்டுமோ அதையும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகிற்கு தேவை அமைதியின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து நமது அமைதி. அவர் யூத இனத்திற்கும் பிற இனத்திற்கும் இடையே இருந்த பகை என்ற தடைச்சுவரை தமது சிலுவையால் தகர்த்துவிட்டு இரு இனத்திலுமிருந்து புதியதொரு புனித குலத்தை படைத்து அமைதியின் நற்செய்தியாக அறிவித்தார் என்று எபேசியர் 2:13-18 படிக்கிறோம். அது இன்றைய 2வது வாசகம். திருப்பணியாளர்கள் திரும்ப திரும்ப அமைதியின் நற்செய்தியை தங்களது மறையுரையில் விளக்க வேண்டும். கடவுள் அழிக்கக்கூடியவர் அல்ல, கடவுள் தண்டிக்கக்கூடியவர் அல்ல, கடவுள் மன்னிக்கக்கூடிய கடவுள், கடவுள் குழப்பத்தை உருவாக்குற அல்ல, அமைதியை தரக்கூடிய கடவுள் என்று கடவுளுடைய வார்த்தையை உச்சரிக்க வேண்டும். கடவுள் மனிதரை கிறிஸ்து வழியாக தம்முடன் ஒப்புரவாக்கி அந்த ஒப்புரவு செய்தியை திருச்சபையிடம் ஒப்படைத்தார். திருச்சபை ஒரே நேரத்தில் ஒப்புரவு அடைந்த சமூகமாகவும் ஒப்புரவை வழங்கும் சமூகமாக இருக்கிறது. எனவே மறையுறையில் இறைவார்த்தை அறிவிப்பவர்கள் அவர்கள் அந்த ஒப்புரவை பெற்றவர்களாகவும் பெற்றுக் கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். இன்று எங்கும் எதிலும் போர், எங்கும் எதிலும் கலகம், கடமைக்கும் உரிமைக்கும் இடையே போர், காமத்திற்கும் காதலுக்கும் இடையே போர், கொள்கைக்கும் நடத்தைக்கும் இடையே போர், தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் இடையே போர். இவ்வுலகில் ஒரு போர்க்களமாகவே அமைந்து விடுகிறது. இந்த மனித சமுதாயம் என்ற நிலத்தில் பகைமை என்ற விதையை ஊன்றி வெறுப்பு என்ற நீரை பாய்ச்சி கொண்டிருக்கிறான் சாத்தான். அதன் விளைவாக வேற்றுமை என்ற மரம் வளர்ந்து, பொறாமை என்ற பூ பூத்து, கழகம் என்ற காய் காத்து, வன்முறை என்ற பழம் பழுத்து கொண்டு உலகை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மங்கை தீட்டுப்பட்டால் கங்கையில் நீராடலாம், கங்கையே தீட்டுப்பட்டால் எங்கே நீர் ஆடுவது என்றார். ஆம், உலகம் பிளவுபட்டால் திருச்சபை அப்பிளவை சரி செய்யலாம். திருச்சபையே பிளவுபட்டு நின்றால் பிளவுபட்ட திருச்சபை அமைதி நற்செய்தி எவ்வாறு உலகிற்கு அளிக்க முடியும்? திருப்பணியாளர்களும் மக்களும் இனம், மொழி, நிறம், ஜாதி அடிப்படையில் மக்களை அரசியல்வாதிகள் போல் பிளவுபடுத்தாமல், ஆடுகளை சிதறடிக்காமல் திருச்சபையை மாபெரும் அன்பியமாக கட்டி எழுப்ப தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் உழைக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேற்றுமை வெளிகளை வேறறுக்க வேண்டும், பிரிவினை சுவர்களை பிளத்தெறிய வேண்டும், ஒற்றுமையை உருவாக்க வேண்டும், புதியதோர் உலகம் செய்ய வேண்டும், கெட்ட போர் புரியும் உலகை வேரோடு சாய்க்க வேண்டும், பொய்மையின் முகமுடியை கிழித்தெறிய வேண்டும்,
ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை தொழ வேண்டும். அதை செய்வோமா? அப்படிப்பட்ட செயலை செய்தால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையாய் அறிவிப்போம், அதை வாழ்வோம். அப்படிப்பட்ட வாழ்வாக அமைய ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் வேண்டி இந்த பணியிலே நாம் மன்றாடுவோம்.